அத்தை மாமா வரலையா? இல்லம்மா, நீ அவசரமா போன் பண்ணி பேசணும்னு கூப்பிட்டல, அதான் நான் அப்படியே வந்துட்டேன். அவங்ககிட்ட கேட்டேன் வரீங்களான்னு. அவங்க நீங்க சின்ன சிறுசுங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டாங்க. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். எதுக்கு கூப்பிட்டமா? நீ தான் அவனை ஃபோன் பண்ணி கூப்பிட்டியா? அது வந்து என்ன அதிகமா பேசிக்கிட்டு நின்னுட்டு இருக்க? போ, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, காஃபி இல்ல டீ ஏதாவது போட்டு கொண்டு வா. அப்புறம் மீனா கிட்ட போயிட்டு, அண்ணி உங்க வீட்டுக்கு போனேன், உங்க வீட்டுல எனக்கு காஃபி கூட குடுக்கலன்னு சொல்லிட்டு போறாங்க. போ போ, சீக்கிரம் போட்டு கொண்டு வா. சரிங்க தா, இதோ காஃபி போட்டு கொண்டு வரேன். நான் காஃபி டீ எதுவும் குடிக்கிறது இல்ல. எனக்கு கம்பெனிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னங்க, உங்களை அண்ணி அவங்க வர வரைக்கும் வீட்ல இருக்க சொன்னாங்க. அதான் உனக்கு துணைக்கு நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டியே, இவர் வந்துட்டாரே, பின்ன என்ன நான் எதுக்கு நந்தி மாதிரி? கிளம்புறேன். என்ன கிருஷ்ணா, வந்தது வராதுமா கால்ல வெண்ணி ஊத்துன மாதிரி கிளம்புறேங்கிறீங்க. இருங்க, சாப்பிட்டுட்டு போங்க. எனக்கு அதுக்கெல்லாம் ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆதி, வீட்ல என்ன சமைச்சீங்க? அதான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணியும் மட்டன் கிரேவியும் கூடவே ஜவ்வரிசி பால் பாயசம். சாரி ஆதி, நான் பியூர் வெஜ், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, ஜவ்வரிசி பாயாசம், இதெல்லாம் என்னோட காம்பினேஷன் ஆச்சே. என்னோட ஃபேவரட் ஆனது இவன் ஏன் சமைச்சிருக்கா? வீட்டுல தற்செயலா சமைச்சிருப்பாங்களோ? சரி, எனக்காக இவ சமைச்சானா? எதுக்கு அவனை ஃபோன் பண்ணி கூப்பிட போறா? எனக்கே அருவருப்பா இருக்கு. என்ன பிடிக்கலன்னு சொன்னவா ரவியை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா, இவ பின்னாடி என்ன இவ முகத்தையே ஏறிட்டு பாத்துக்க மாட்டேன். எனக்கு எல்லாம் தேவைதான். எங்க அம்மா எவ்வளவோ சொன்னாங்க. இவளை போய் லவ் பண்ணல, அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம். என்னோட தகுதிக்கும் தராதரத்துக்கும்